பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சாட்சி விசாரணை தொடங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தற்போது சாட்சி விசாரணை தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு தொடர்பான முழு விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த நகல்கள் அவரிடம் வழங்கப்பட்டன. இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவர் மீது கடந்த 8ஆம் தேதி குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சிகளினுடைய விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற அள்ளி முன்பு இன்று தொடங்கியது. அப்பொழுது இந்த வழக்கில் முதல் சாட்சியமாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரீஷ்குமார் நேரில் ஆஜராகி இருந்தார். அவரிடம் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் விசாரணை நடத்தினார். அதற்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா மற்றும் சகோதரர் அசோக்குமாரின் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை வங்கி மேலாளர் சாட்சி கூண்டில் நின்றவாறு இதற்கு பதிலளித்தார். அப்பொழுது வங்கி தலைமை மேலாளர் அளித்த பதில்கள் சிலவற்றிற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சில கூடுதல் ஆவணங்களை தற்பொழுது புதிதாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை நடத்துவதற்காக வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டு இருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 55வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தற்போது சாட்சி விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.